பேசிக்க மாட்டாங்க, மொபைல்ல கேம் விளையாடிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆன விஷயத்த நாம பேசுறது இல்ல. அதே அந்த இடத்துல இப்ப அப்துல் கலாம் ஐயாவுடைய வெற்றி என்ன தெரியுங்களா? எவ்வளவு பெரிய மீட்டிங்லயும் அந்த குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு. ஏன்னா குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி பேசினா நம்மளால புரிஞ்சுக்க முடியும், நம்மளுக்கு ஏத்த மாதிரி பேசினா குழந்தைகளால புரிஞ்சுக்க முடியாது. இவர் எப்ப குழந்தைங்களுக்கு குழந்தைகளுடைய சுதந்திரத்தை பத்தி பேசினாரு, அந்த அளவுல காகிதம் இல்ல அவர்கள் குழந்தைகளின் விருப்பத்திற்குரியவராகிறார். அடுத்ததா முகமது இப்ராஹிம் அவர்களை சுதந்திரத்தை பற்றி பேச வணக்கம் எல்லாத்துக்கும். என் பேர் முகமது இப்ராஹிம், நான் பாரம்பரிய தம்பி. அப்புறம் இப்போ சுதந்திரம் பேசிக்கிட்டு இருக்காங்க, நானும் கொஞ்சம் பேசலான்னு பார்க்குறேன். சுதந்திரத்துக்கு எல்லை இல்லை, அது எல்லை இருக்கிற மாதிரி நம்ம வரைச்சிக்கிட்டு இருக்கோம், ஒரு வட்டம் போட்டுட்டு இருக்கோம். இந்த டைமில் தான் நீங்கள் பேசணும், 12 மணிக்கு டியூட்டி முடிஞ்சு இந்த இதை பற்றி தான் அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்கிறதுக்கு உரிமை இல்லை. காலகட்டம் எப்படின்னாக்க சொல்ல வேற எல்லை இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லை இல்லை. நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ சுதந்திரம் வந்துட்டு சர்வாதிகாரியோட அடிமைகளின் விலங்கு, கைவிலங்கு இருக்குங்களா, அதை போட்டுட்டு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க.